நடிகரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃப்பில், அதாவது விஜய் அவர்களுக்கும் விஜயவனுடைய மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகவும் வந்துட்டு இருந்ததுங்க. இப்போது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு அடுத்த இயரிங்காக எல்லாருமே வந்து அப்பியர் ஆகியிருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து சங்கீதா அவங்க ஒரு ட்விஸ்ட்டே வந்து வச்சுருந்தாங்க. அதாவது அவங்க கொடுத்திருந்த அந்த 3 மனுக்களை வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைமில் ரொம்பவே வந்து ஒரு பரபரப்பை, அதாவது அரசியல் வட்டாரத்திலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தினுச்சுன்னே சொல்லணும். திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் சங்கீதா விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்றதுனால விஜய் அவர்கள் ஒரு சூப்பரான கிஃப்ட்டை வந்து சங்கீதாவுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட்டு என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், கடந்த பிப்ரவரியில் இருந்தே சங்கீதா அவங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையில பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த டிவோர்ஸ் கேஸு 4 மந்த்தாக வந்து போயிட்டுருக்குன்னு இது சொல்லணுங்க. இதுக்கிடையில் அவங்க 4 மாதமாக வந்து ஒவ்வொரு இயரிங்கை வந்து அட்டன் பண்ணாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 2, 3 இயரிங்கை வந்து அவங்களால அட்டன் பண்ணக்கூட முடியல. அது பிப்ரவரி, அது ஏப்ரல், அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனு, இப்போது லாஸ்ட்டாக வந்து ஆகஸ்ட்டு. ஸோ இதுலேயுமே கூட 2 பேராலையும் வந்து டைரெக்டாக வந்து அப்பியர் ஆக முடியல. லண்டனில் இருக்கக்கூடிய சங்கீதா வீடியோ கால் மூலமாக வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதே மாதிரியே விஜய் அவர்கள் அன்றைக்கி அசெம்பிளி இருந்ததுனால மார்னிங் டைமில் வந்து அட்டன் பண்ண முடியலங்க. ஈவினிங் அவர் மதியம் 2 மணிக்கு மேலே அவரும் அப்பியர் ஆகியிருந்தார். ஸோ 2 தரப்புலையுமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. ஸோ அவங்களும் அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை சொன்னாங்க. அதே மாதிரி சங்கீதாவும் சங்கீதா பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை வந்து அவங்களுடைய அட்வொகேட்ஸ் மூலிமா எல்லா விஷயங்களையும் வந்து வெளிப்படுத்தினாங்க. இந்த வழக்கு கடைசியாக முடியக்கூடிய அந்த ஒரு டைமில் பார்த்திங்கன்னா சங்கீதா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அதாவது இந்த கோர்ட் முடியக்கூடிய தருணத்தில் அவங்க எல்லா கேஸையும் நான் வாபஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க. இந்த ஒரு நிலையில தான் தன்னுடைய மனைவிக்காக அவர் வந்து ஒரு கிஃப்ட் வந்து வாங்கியிருக்காரு. கடந்த ஆகஸ்ட் 7 சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அறிவாலயத்தில் தேசிய கைத்தறி விழா ஆனது நடந்ததுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெற்றி தறி அப்படின்னு சொல்லி நிறைய விற்பனை நிலையங்களை முதலமைச்சர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து தேர்தல் அறிக்கையில் அவர் கொடுத்த வாக்குறுதியில் ஒன்று தான். ஏன்னா கைத்தறி நெசவாளர்கள் வந்து எதுவும் ஆகிடக்கூடாது, அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிப்படைஞ்சிடக்கூடாது, அவங்களும் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அவங்களுக்காக நிறைய விற்பனை நிலையங்களை வந்து உருவாக்கி தரன்ற மாதிரி அவர் வந்து அறிக்கை கொடுத்திருந்தார். ஸோ அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய விதமாக தற்போது நடந்த தேசிய கைத்தறி விழாவில் பார்த்திங்கன்னா நிறைய விற்பனை நிலையங்களை வந்து விஜய் அவர்கள் வந்து தொடங்கி வச்சார். ஸோ அப்போது அங்கே வச்சுருக்கக்கூடிய பொருட்களை வந்து எல்லாமே அவர் வந்து விசிட் பண்ணார். அதில் அவருக்கு பிடித்தமான புடவைகளும் வந்து இருந்துச்சுங்க. அதில் தன்னுடைய மனைவிக்காக அவங்களுக்கு பிடிச்சமான கலரில் பிடிச்சமான டிசைனில் ஒரு சூப்பரான ஒரு சாரியை வந்து அவர் வந்து எடுத்து வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கைத்தறி நிறுவனங்கத்திலேயே பார்த்திங்கன்னா அவர் வந்து வாங்கியிருக்கிறது ஒரு ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா முறையாக வந்து இந்த மாதிரி கைத்தறி நிலையத்தை வந்து திறந்து வச்சுருக்காரு. ஸோ அதில் வந்து வாங்க இருக்கக்கூடிய கிஃப்ட் அப்படின்றதுனால ரொம்பவே வந்து ஸ்பெஷல் தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4, 5 மாதமாகவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக நிறைய பிரச்சனைகள், பேச்சுவார்த்தை இல்லாமல் ரொம்பவே வந்து 2 பேரும் வந்து பிரிஞ்சிருந்தாங்க, கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஒருத்தருக்கு மேலே நல்ல புரிதல் இல்லை, சந்தேகப்பட்டுட்டு நிறைய ப்ராப்ளம்லாம் போணுச்சு. ஸோ இதுக்கு இடையில் தற்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனைவி அந்த கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே விஜய் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஸோ அந்த சந்தோஷத்தோடையே தன்னுடைய மனைவிக்காக பிடித்தமான கலரில் பிடித்த டிசைனில் சூப்பராக ஒரு சாரியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காருங்க. அதாவது இந்த சாரியை வந்து அவர் எப்போ கொடுக்க போகிறாரு அப்படின்னா, அடுத்த முறை அவர் எப்போ அவங்களுடைய ஒய்ஃபை வந்து மீட் பண்ணுறாங்களோ அப்போ கண்டிப்பாக இதை வந்து அவங்க கையில் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருக்காரு. ஸோ அந்த சாரீ சீக்கிரமாக சங்கீதா அவங்கள்ட்ட வந்து போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து ஆசைப்பட்டுட்ருக்காங்க. ஸோ பிடிச்ச கலரில் பிடிச்ச டிசைனில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து சங்கீதா அதை வியர் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து ஆசைப்பட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி தன்னுடைய மனைவிக்காக இந்த கைத்தறி விழாவில் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு புடவை வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சங்கீதா கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க, ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாழ போகிறாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா முன்னாடியே பார்த்திங்கன்னா சங்கீதாவுக்கு வந்து நிறைய மனஸ்தாபங்கள் இருந்துச்சு.
ஏன்னா அவங்க வந்து சந்தேகப்பட்டது வந்து வேற ஒரு நடிகையோட திருமணத்துக்கு மீறின உறவுல விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க சந்தேகப்பட்டிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இப்போ அவங்க வந்து விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாலுமே கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இணைந்து வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா, அவங்க மீண்டும் இணையறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டேவே வந்து இருக்குங்க. கம்மிங் 25th பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கும், சங்கீதா அவங்களுக்கும் 27th ஆனிவர்சரியானது வந்திருக்கு. ஸோ, இந்த திருமண நாளுக்கு அப்புறமா அவங்க புதுசா அவங்களுடைய திருமண வாழ்க்கைய ஆரம்பிக்கிற மாரி, ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் டேவா அந்த டே இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க 2 பேத்தோடைய இந்த ஜாயினிங் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கும் ரொம்பவே வந்து சந்தோஷத்த கொடுத்துருக்குங்க. ஸோ, ஜான்சனுக்கா இருக்கட்டும், தியாக்கா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ, இனி என்னோட பேரண்ட்ஸ்க்கு நடுவில் யாருமே வர முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயனுடைய ரசிகர்களும் சரி, அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ, மக்களும் அதை தான் வந்து விரும்பினாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயோடைய பேரண்ட்ஸ், ஏன்னா விஜய் பேரண்ட்ஸுக்கு சங்கீதா அவங்கள ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சங்கீதா மாதிரி ஒரு பொண்ணு மருமகளாக கிடச்சிது. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பாக்கியமாக தான் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களோட மீண்டும் வந்து விஜய் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய ஆசை நிறைவேறுற மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்து சங்கீதா வச்சுருப்பாங்க அப்படின்னு யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா இது வந்து லாஸ்ட் இயரிங்கும் கூட. ஏன்னா இதுக்கு மேலே வந்து வாய்தா வாங்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி வரைக்குமே விஜய் அவங்க நான் நிறைய வேலையாக இருக்கேன், பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த வந்து வாபஸ் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இதில் கண்டிப்பாக வந்து அப்பியர் ஆகி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிறைய பிரச்சனைகள்லாம் கூட முன்னாடி போணுச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து வேறு மாதிரி தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில் எல்லாருக்கும் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி சங்கீதா வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் தற்போது அவர் வந்து தொடங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த கைத்தறி நிறைய விற்பனை நிலையங்கள் மூலமாக நிறைய பேருடைய வாழ்வாதாரம் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காரு. ஸோ அந்த சந்தோஷத்தோட அவர் முதல் கைத்தறி நிலையம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா. அந்த ஒரு இடத்துல இருந்து அவங்க மனைவிக்கு ஒரு கிஃப்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கிஃப்ட்டு எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு சிறப்பான மெமரபுளான கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து நினச்சிட்ருக்காங்க. அப்படி தான் வந்து சங்கீதா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே சொல்லப்போனால் சங்கீதா அவங்களும் விஜய் அவர்களும் சேரணும் அப்படின்னு தாங்க இந்த எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. குறிப்பாக தமிழக மக்களே அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே இப்போ வந்து வெற்றியை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.